பாரம்பரிய சமையலில் பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு குருமா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சை பட்டாணி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்க அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சிட்டு. கொஞ்சம் 2 ஸ்பூனு சாம்பார் மசாலா. இது வந்து சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம். நீங்கள் இப்போ எப்படி தயாரிக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேஸ்ட் பண்ணுற ஐட்டம். வெங்காயம், ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, கனிஞ்ச தக்காளி 1 கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து சாம்பார் மசாலா ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தேங்காய் சில்லை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சம் 1 ஸ்பூனு கசகசா, 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு, ஒரு சின்ன துண்டு. தாளிக்கிறதுக்கு ஒரு இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் லாஸ்ட்டில் தூவுறதுக்கு மல்லி இலை, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து அடுத்து வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். வதக்கிறதுக்கு தான், அதனால் சுருக்கமாக விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டில் கசகசா, சோம்பு, இது கூடவே பூண்டு, இஞ்சி, கசகசா சீக்கிரத்தில் கரியிரும், அதனால் அடுத்தடுத்து நம்ம போட்டுருவோம். அடுத்து வெங்காயம், அதுக்கடுத்து தக்காளி, பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சில்லு தேங்காய் சில்லு, லாஸ்ட்டில் முந்திரியை போட்டுருவோம். எல்லாம் லைட்டாக வதக்கி அரைச்சிடுவோம். பாருங்கள், எண்ணெயில் வதக்குனது போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கொஞ்சம் நேரம் பேஸ்ட்டாக எடுத்துக்குருவோம். மிக்சியில் ஓட விட்டு. பாருங்கள், எண்ணெயில் வதக்கின ஐட்டம் எல்லாம் விழுதாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிற வேண்டிய ஐட்டத்தை போடுவோம். இலை, ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இந்த பூ, இவ்வளோதான். இதை போட்டு கிண்டி விட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம பேஸ்ட்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த விழுதை ஊற்றுவோம். பச்சை வாசனை போகிறது வரையிலும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது கூடவே கொஞ்சம் சாம்பார் மசாலா போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குருவோம். ஏற்கனவே நம்ம எல்லாம் அவிச்சு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு போடுறேன். பச்சை வாசனை போகணும், நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், மசால் வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து அவிச்சு வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் அவிச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம்.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசால் பிடிக்கணும் எல்லாத்துலேயும். நல்லா ஒன்று போல் நாப்பில் வரணும். நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி வச்சு கொதிக்கட்டும் நல்லா. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மல்லி இலை தூவி ஒரு பெரட்டி விட்டு இறக்கிடலாம். பொடிசாக கட் பண்ணி லைட்டாக மல்லி இலை தூவி இப்போ நம்மளுக்கு குருமா ரெடி. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.